சிறுதானிய வகையான சோளத்தை உரல்ல போட்டு உலக்கையால குத்தி அதை ஊற வச்சு மாவா அரைச்சு அதுல எங்க பாட்டி தோசைய சுட்டு கொடுத்தாங்க. அரிசி மாவுல சுட்ட தோசையை விட இந்த சோள மாவுல சுட்ட தோசை அவ்வளவு அருமையா இருந்தது. இந்த சோள தோசைய வாத்துக்கறி குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்டோம். அது இன்னும் சுவையா இருந்தது. சோள தோசை சுடுறதுக்காக 1 கிலோ சோளத்தை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். 1 கிலோ சோளத்துக்கு 1/4 கிலோ உளுத்தம் பருப்பை எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துக்கிட்டு இந்த உளுத்தம் பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சோளத்தை சுத்தமா தீட்டி எடுக்க போறோம். அதுக்காக உரல்ல கொட்டி உலக்கையால இடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவு உலக்கையில குத்திட்டு முரத்துல போட்டு புடைக்க ஆரம்பிச்சிடலாம். புடைச்சு எடுத்த சோளத்தை தண்ணி ஊற்றி அரிச்சு எடுத்துக்கலாம். சோளத்தை நல்லா அரிச்சு எடுத்துக்கிட்டு அதை இப்ப உரல்ல போட்டு குத்த ஆரம்பிச்சிடலாம். சோளத்தை நல்லா வெள்ளையா குத்தி எடுத்துக்கிட்டாச்சு. குத்தி எடுத்துக்கிட்ட சோளத்தையும் இப்ப தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இருபது நிமிஷம் நல்லா ஊறின பிறகு நம்ம ஊற வச்சிருந்த உளுத்தம் பருப்பை உரல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். உளுத்தம் பருப்பு இப்ப நல்லா மஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஊற வச்சிருந்த சோளத்தையும் உரல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். சோளத்தையும் மாவா நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஆட்டி வச்சிருக்க 2 மாவையும் இப்ப கலக்க போறோம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த சோள மாவு கூட உளுத்த மாவையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த சோள மாவுல ஒரு நாள் கழிச்சு தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு நாள்ல மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்ப கொஞ்சம் மாவை தனியா எடுத்து அது கூட சோடா மாவை கலந்துக்கலாம்.
இப்ப தோசை கல்லுல எண்ணெயை தடவி சோள தோசையை சுட ஆரம்பிச்சிடலாம். நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்ட எல்லா மாவுலையும் தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த சோள தோசையோட வாத்துக்கறி குழம்பு சேர்த்து சாப்பிட்டோம். இந்த சோள தோசையும் வாத்துக்கறி குழம்பும் பாரம்பரிய உணவுகள் பட்டியல்ல ஒண்ணு. ஆத்துல மேயிற வாத்தை பிடிச்சி சோள தோசையை சுட்டு இந்த மாதிரி எங்க பாட்டி அப்ப அடிக்கடி சாப்பிடுவாங்களாம். இந்த மாதிரி எங்க பாட்டி பல விஷயங்களை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும் போது மேலெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிரும். எங்க பாட்டி என்கிட்ட சொன்ன விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன்.